நம்ம யார்கிட்டயாவது கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, அந்த கேள்வி கேட்ட நபரை தவிர பக்கத்தில் இருக்கவங்க யாராவது பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எங்கேயும் கவனிச்சிருக்கோமா, பார்த்துருக்கோமா, அல்லது நம்ம அந்த மாதிரி நபராக இருக்கோமா, அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஜென்ரலாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்போம், அல்லது நம்மளும் அந்த மாதிரி பேசியிருப்போம். இது வந்து 2 கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. ஒன்று வந்து சம்மந்தப்பட்ட நபர் வந்து அவங்க பதில் தெரிலன்னா திருன்னு முடிச்சுட்டு சும்மா நின்றுட்டுருப்பான். இது ஃபஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி வந்து அவன்கிட்ட கேள்வி கேட்கலன்னா அவன் வந்து பதில் சொல்லியிருப்பான். இவன் ஏன் அந்த மாதிரி பதில் சொல்கிறான் அப்படின்னு வந்துட்டு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து எனக்கு பதில் தெரியும், என்கிட்ட கேளு. அவங்ககிட்ட அந்த அறிவு இருக்குது, அதை வச்சு அதை பொறுமையாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற அந்த தெளிவு இல்லை. 2வது காரணம் வந்து அவன் மடையன் சார், அவன் முட்டாள், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க, நான் அறிவாளி, நான் சொல்கிறேன் அப்படின்றத வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் 2வது காரணம். இப்படி தாங்கிட்ட கேட்காத கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து சிமிலாரிட்டியில் மாட்டிக்கிட்ட பர்சன். ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்ககிட்டையும். இப்படி தாங்கிட்ட கேட்காத கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தேவையில்லாத இடத்துல வந்து தன்னுடைய பணம், செல்வாக்கு, தன்னுடைய ஆரோக்கியம் இப்படி எல்லாத்தையும் வந்து விரயம் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. இப்படி தேவையில்லாத இடத்துல தன்னுடைய எனர்ஜி, செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா சரியான இடத்துல வந்துட்டு பயன்படுத்தினா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இவங்களை நம்பி பொறுப்புகள், மற்ற விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நமக்கும் தான் மிகப்பெரிய இழப்பு வரும். இந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது ஞாபகம் வருது என்னென்னா, எம்எம்ஜியில் வந்துட்டு மாஸ்டரோட மீட்டிங் செஷன்ஸ் நடக்கும்போதும் சரி, அல்லது இன்டர்னல் மீட்டிங் டீம் கூட பேசும்போதும் சரி, சிலவங்க வந்து மாஸ்டர் கேள்வி கேட்கும்போது அந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. மாஸ்டர் உடனே வந்து அந்த கேள்வி கேட்டிருப்பார்ல அவங்க பேர் வச்சு, நீங்கள் பதில் சொன்னவருக்கு வந்து நீங்கள் அவங்க தானா அப்படின்னு. நான் கேட்டது அவங்க கிட்ட தானே, நீங்கள் ஏன் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அது ஞாபகம் வருது. இந்த பாயிண்டில் என்ன நான் செக் பண்ணும்போது நான் அந்த மாதிரி எங்கேயும் பதில் சொல்லியிருக்கேன்னா அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி என்னுடைய கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அவங்க எங்கேயாவது பார்த்துருக்காங்கன்னு தெரில, பார்த்துட்டுனா ஷேர் பண்ணலாம். அடுத்ததாக வந்து எங்கள் வீட்டில் பசங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மாஸ்டர் கேட்குற மாதிரி கேட்பேன். சப்போஸ் நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்க அப்படின்னா என் பையன் பதில் சொன்னான்னா என் பொண்ணு பேரை சொல்லி நீ தானா கமலியா அப்படின்னு கேட்பேன் என் பையன்கிட்ட. அந்த மாதிரி அது ஞாபகம் வருது. இந்த மாதிரி யாரெல்லாம் சிமிலாரிட்டியில் மாட்டிட்டு முடிச்சிட்ருக்காங்க அதை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்கள நம்பி பெரிய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய லாஸு, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களால ஏற்பட போகிற பெரிய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.